ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டெல்லி சுல்தானியம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து 4 வகையான வம்சங்கள் வந்து இருந்திருக்கு. அடிமை வம்சம், அதுக்கப்புறம் வந்து கில்ஜி வம்சம், துக்ளக்கு, அதுக்கப்புறம் வந்து லோடி வம்சம். ஓகேவா? அந்த மாதிரி வந்து 4 வகையான வம்சங்கள் வந்து வந்திருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் ஆட்சியை வந்து முகமது கோரி அப்படிங்கிறவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். எப்போனா வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டில். இவர் வந்து பண்டகன் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த இராணுவ பணிக்காக வந்து விலைக்கு கொண்டு வர அடிமைகளை தான் வந்து பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்டகன் அப்படிங்கிற வேர்டு வந்து பாரசீக சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து 1206 வந்து இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறமா வந்து இவரோட அடிமையான குத்புதீன் ஐபக்கை வந்து இவர் கைப்பற்றின டெல்லி பகுதிக்கு வந்து பிரதிநிதியாக வந்து நியமிச்சுட்டு வந்து போயிடுவார். இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அடிமை வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறவர் யாருன்னா வந்து குத்புதீன் ஐபக் தான். குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் வந்து முகமது கோரியோட அடிமையாக இருந்தவர். ஓகேவா? இவர் வந்து 1606 வந்து இந்தியாவில் வந்து இவரோட ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. லாகூரை வந்து தலைநகராக வச்சுட்டு வந்து இந்த ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து என்னென்னா, திரும்ப வந்து இவரோட தலைநகரை வந்து டெல்லிக்கு வந்து மாற்றிடுவார். டெல்லியை கைப்பற்றினதுக்கப்புறமா தலைநகரை டெல்லிக்கு மாற்றிடுவார். அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப செயல்திறன் மிக்கவராக வந்து இருந்திருக்காரு. மத்திய மற்றும் மேற்கு சிந்து பகுதியில் இருக்கிற கங்கை சமவெளி பகுதிக்கு வந்து இவரே வந்து தலைமை ஏற்று நிறைய பகுதிகளை வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கீழே கங்கை சமவெளியான பீகார், வங்காளம் இதை வந்து கைப்பற்றதை வந்து பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற இவரோட தளபதி கிட்ட வந்து அந்த பொறுப்பை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து டெல்லியில் வந்து கூவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை வந்து கட்டுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் குதுப் மினார் அப்படிங்கிறதுக்கு வந்து அடிக்கல் வந்து நாட்டினார். குதுப் மினார் அப்படின்னு ஒரு கட்டடம் வந்து கட்டுறதுக்கு வந்து அடிக்கல் நாட்டினார். ஆனால் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து கட்டி முடிக்க முடியல. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த போலோ அப்படிங்கிற விளையாட்டில் வந்து விளையாடும் போது வந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டார். 1210 வந்து இறந்து போயிடுவார். போலோ அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு குதிரை விளையாட்டை தான் வந்து போலோன்னு சொல்லுவாங்க. அது விளையாடும் போது வந்து இறந்துருவார். இவருக்கு அப்புறமா வந்து இவரோட வந்து பையன் வந்து யாருன்னா ஐபக்கோட மகன் வந்து ஆரம்ஷா. அவர் வந்து திறமையற்றவராக இருந்தார். ஸோ அதனால் வந்து சுல்தான்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து இல்துமிஷை வந்து நியமிச்சிருவாங்க. இல்துமிஷ் வந்து யாருன்னா குத்புதீன் ஐபக்கோட மருமகன் தான். ஓகேவா? இவர் வந்து ரொம்ப வந்து திறமையானவராக வந்து ஆட்சி செஞ்சார். மங்கோலியர் செங்கிஸ்கான் தலைமையில் வந்து இந்தியாவோட எல்லை பகுதிகள் வந்து கைப்பற்றத்துக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக வந்து இருந்தாங்க. அந்த டைமில் வந்து என்னென்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறவர் வந்து இல்துமிஷ்ட வந்து அடைக்கலம் கேட்டு வருவார். ஆனால் இல்துமிஷ் வந்து அடைக்கலம் தராததுனால மங்கோலியர் வந்து படையெடுத்து வர ஆபத்தை வந்து இவர் வந்து தவிர்த்துருவார். அது இல்லாமல் மங்கோலியர்கள் வந்து ஏதாவது படையெடுத்து வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்து துருக்கிய பிரபுக்கள் அடங்கி ஒரு 40 பேர் கொண்ட குழுவை வந்து இவர் வந்து நியமிப்பார். அந்த குழு பேர் வந்து என்னென்னா சகல்கானி இல்லைனா 40 குழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த குழுவை வந்து இவர் வந்து நியமித்து சப்போஸ் மங்கோலியர்கிட்டருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை வந்து சமாளிக்கிறதுக்காக அந்த குழு வந்து நியமிச்சிருப்பார். ஓகேவா? இல்துமிஷ் வந்து இவரோட படைகளில் வந்து பணியாற்றினவருக்கு வந்து இக்தாக்களை வந்து இக்தா அப்படின்னா வந்து நிலம். ஓகேவா? இக்தாக்களை வந்து வழங்கினாங்க. இந்த இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலைமை தான் வந்து இக்தா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இக்தாக்களை வாங்கினவங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இக்தார்கள் அல்லது முக்தி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்களாம். ஓகேவா? இப்போ இந்த இக்தா அப்படிங்கிற நிலத்தில் இருந்து கிடைக்கிற வரி வசூல் மூலமாக இந்த இராணுவ அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்களா, அவங்களோட குதிரைகளை வந்து மெயின்டைன் பண்ணுறது, மற்ற செலவுகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வந்து பண்ணிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஐபக்கனால் வந்து தொடங்கப்பட்ட அந்த குதுப் மினாரை வந்து கட்டி முடித்தது வந்து யாருன்னா இல்துமிஷ் தான் வந்து கட்டி முடிச்சிருப்பார். 26 வருஷம் வந்து ஆட்சி செஞ்சதுக்கப்புறமா 1236 ஏப்ரல் மாதம் வந்து இயற்கை எய்தியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து இவரோட சன் வந்து ருக்குதீன் ஃபிரோஷ் அப்படிங்கிறவர் வந்து மரணமுற்றுவார். ஸோ அவர் வந்து இறந்ததுக்கப்புறமா இல்துமிஷ் வந்து அவரோட மகளான ரஷ்யா சுல்தானாவை வந்து டெல்லியின் வாரிசாக வந்து அறிவிச்சிருவார். இவங்க வந்து ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க. ஆனால் துருக்கி இனத்தை சாராத பிரபுக்களுக்கும் வந்து ஆதரவாக இருந்ததுனால துருக்கிய பிரபுக்களோட வெறுப்பை வந்து சம்பாதிக்கிற மாதிரி ஆகிடும்.
அதுக்கப்புறம் வந்து பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியர்களின் தாக்குதலையும் வந்து அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜலாலுதீன் யாகுத் அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பியா அடிமையை வந்து ரொம்ப வந்து நம்பி அவரை வந்து ஒரு அசிஸ்டண்ட் தனி உதவியாளராக வந்து நியமித்து அவங்கள வந்து ரொம்ப வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து துருக்கிய பிரபுக்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிரும். அதனால் துருக்கிய பிரபுக்கள் வந்து நிறையா வந்து கழகம் செய்வாங்க. அவங்களோட சதியினால் 1240 வந்து ரஷ்யா சுல்தானா வந்து இறந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கியாசுதீன் பால்பன். ரஷ்யா சுல்தானாவுக்கு அப்புறமா வந்து ஒரு 3 சுல்தான்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. 1240 அப்புறமா 3 சுல்தான்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அது வந்து ஒரு திறமையான ஆட்சியாளர்களாக இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஆட்சி பொறுப்பேற்றார். இவர் வந்து நாற்பதின்மர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அந்த சகல்காணி குழு இருக்குல்ல, அதை வந்து ஒழிச்சிட்டாரு. ஏன்னா அதில் இருந்த துருக்கி பிரபுக்கள் வந்து ரொம்ப ஓவர் அதிகாரத்தோடு நடந்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறனால பால்பன் வந்து அதை வந்து ஒழிச்சிருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து என்னென்னா, வேறு யாராவது அரசுக்கு வந்து எதிராக வந்து நடக்கிறாங்களா அப்படின்றது வேவு பார்க்குறதுக்காக வந்து ஒற்றர் துறையும் வந்து நியமிப்பார். இவர் வந்து பால்பன் வந்து யாராவது இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக கலகம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கடுமையான தண்டனை வந்து கொடுப்பாரு. வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் வந்து அரசுக்கு எகெயின்ஸ்டாக வந்து கலகம் செஞ்சனால கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டுருவார். அதுக்கப்புறம் மீவாட்டை சேர்ந்த மியோக்கள், வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ரஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர் எல்லாத்துக்கிட்டையும் வந்து கருணை இல்லாமல் தான் வந்து நடந்துக்கிட்டார் பால்பன். அதுக்கப்புறம் செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஷிராயுமான குலகு கான் அப்படிங்கிறவர்கிட்ட மட்டும் வந்து கொஞ்சம் இணக்கமான முறையில் வந்து நடந்துக்கிட்டாரு. அவங்க வந்து அந்த குலகு கான் வந்து மங்கோலியர் வந்து சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் அப்படிங்கிற உறுதியை வந்து யார் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா கியாசுதீன் பால்பன் வந்து வாங்கிக்கிட்டாரு. ஸோ படையெடுத்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து உறுதி வாங்கிக்குவார். அதுக்கப்புறம் மங்கோலியரின் தாக்குதலேருந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்காக பால்பன் வந்து நிறைய வந்து கோட்டைகளை வந்து கட்டுவார். இவரோட காலத்தில் வந்து ஒரு கவிஞர் ஒருத்தர் இருந்தார், பாரசீக கவிஞர் பேர் வந்து என்னென்னா அமீர் குஸ்ரு. அவருக்கு வந்து இவர் வந்து அந்த கவிஞரை வந்து ஆதரித்தார். அதுக்கப்புறம் பால்பன் வந்து 1884 வந்து இறந்துட்டார். இவரோட மகன் வந்து கைகுபாத், அவர் வந்து திறமையற்றவராக இருந்தார். அதுக்கப்புறமா 1290 படைத்தளபதியாக இருந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து அரச பிரதிநிதியாக, அதாவது நாயிப் அப்படிங்கிற பொறுப்பை வந்து ஏற்றுட்டு இவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அந்த கைகுபாத்துக்கு பின்னாடி இருந்து இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் வந்து அந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு அதிகாரி அனுப்பி கைகுபாத்தை வந்து கொலை செய்ய சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அடுத்து வந்து கில்ஜி அரச வம்சத்தை வந்து ஜலாலுதீன் கில்ஜி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1290 1296 வரைக்கும். ஓகேவா? அந்த டைமில் வந்து காராவோட ஆளுநராக இருந்த அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவகிரி யாதவ அரசரான ராமச்சந்திரனை எதிர்த்து வந்து போர் செய்ய சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அலாவுதீன் கில்ஜியை. அலாவுதீன் கில்ஜிங்கிறது யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜியோட சகோதரியோட பையன்தான் வந்து அலாவுதீன் கில்ஜி, அதாவது ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன். ஓகேவா? இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அலாவுதீன் கில்ஜி தேவகிரி யாதவ அரசரான ராமச்சந்திரனை வந்து வின் பண்ணிவிட்டு அங்கேருந்து நிறைய வந்து பெருஞ்செல்வத்தோடு திரும்புகிறாரு. அந்த செல்வத்தெல்லாம் வந்து படை தளபதிகளுக்கெல்லாம் வந்து கையூட்டாக கொடுத்து அவங்க எல்லாத்தையும் தன் பக்கம் வந்து ஈர்த்துட்டு வஞ்சகமாக 1296 ஜலாலுதீன் கில்ஜியை வந்து கொன்னுட்டு அலாவுதீன் கில்ஜி வந்து அரசராகிறாரு. ஓகேவா? இவர் வந்து டெல்லி சுல்தானியத்தை வந்து ஒருங்கிணைக்கிறதுல வந்து முனைப்பாக இருக்கிறாரு. பஞ்சாபில் மங்கோலியருக்கு எதிராகவும், அப்புறம் ராஜஸ்தானத்துக்கு எதிராகவும், குஜராத்துக்கு எதிராகவும் வந்து இவரோட படையெடுப்புகள் வந்து ரொம்ப வந்து பாராட்டுறதுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாலிக் கபூர் அப்படிங்கிற இவரோட தலைமை தளபதியை வந்து 1310 மதுரை வரைக்கும் வந்து படையெடுத்து போகிறதுக்கு வந்து பணிக்கிறாரு. படையெடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. 1310 மாலிக் கபூரை மதுரை வந்து படையெடுத்து வருவார். அப்போ வந்து என்னன்னா, தேவகிரி யாதவர்கள், துவாரசமுத்திரத்தின் ஹெய்சாளர்கள், வாரங்கல் காகத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் இவங்க எல்லாருமே வந்து
இந்த அலாவுதீன் கில்ஜியினோட படைக்கு கீழே வந்து வந்துருவாங்க. தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹெய்ஷாளர்கள், வாரங்கல் காகத்தியர், மதுரை பாண்டியர்கள் இவங்க எல்லாம் வந்து அலாவுதீன் கில்ஜியோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் 1303 வந்து சித்தூரை வந்து சூறையாடிடுவாங்க. ஓகேவா. ராணா ரத்தன் சிங்கை வந்து எதிர்த்து சித்தூரை வந்து கைப்பற்றிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து ஜௌஹர் முறைப்படி வந்து தீக்குளிச்சிருவாங்க. ஓகேவா. இவரும் வந்து ஒற்றர் படையை வந்து நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1316 வந்து இறந்துடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வேளாண் நிலங்களை வந்து அளவாய்வு செஞ்சு நிரந்தர வரியை வந்து வசூலிக்கிறாரு. இந்த வரி வசூலிக்கிற உரிமையை வந்து இராணுவ அதிகாரிகள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிலவரியை வந்து இவர் வந்து தானமாக தான் வந்து வாங்கிக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கொள்முதல் முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கொள்முதல் விலையை வந்து சுல்தான் தான் வந்து நிர்ணயம் செய்கிறாரு. ஓகேவா. இந்த தானியத்துக்கு இதுதான் வந்து கொள்முதல் விலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து நிர்ணயம் செய்கிறாரு. இதுக்கப்புறமா வந்த இந்த கில்ஜி வம்சத்தில் வந்து யாரும் வந்து திறமையானவங்களாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த அரசாட்சியை வந்து கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் வந்து அந்த அதிகாரத்தை வந்து கைப்பற்றி துக்ளக் வம்சத்தை வந்து நிறுவுறாரு. ஓகேவா. ஒரு நிமிஷம். துக்ளக் வம்சம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1320 to 24. அதாவது கியாசுதீன் துக்ளக்கோட இது வந்து 1320 to 24. 20 வந்து அவர் வந்து அரசாட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவரோட மகன் வந்து ஜானா கான் அவரை வந்து வாரங்களுக்கு எதிராக வந்து போர் செய்ய வந்து அனுப்பி வைக்கிறாரு. இவர் வந்து இந்த ஜானா கான் அப்படிங்கிறவர் வந்து வாரங்கள் அரசரான பிரதாபருத்தனை எதிர்த்து வந்து போர் செஞ்சு வின் பண்ணி அதில் வந்து கொள்ளையடித்த பெருஞ்செல்வத்தை கொண்டு கியாசுதீன் துக்ளக்கே வந்து கொண்டுடுறாரு. கியாசுதீன் துக்ளக்குங்கிறது யாருன்னா சொந்த அப்பா தான். அவரே கொண்டுட்டு இவர் வந்து அரச பதவியில் வந்து அமர்ந்துக்கிறாரு. டெல்லிக்கு பக்கத்தில் வந்து துக்லாபாத் அப்படிங்கிற ஒரு நகரை வந்து இது பண்ணதும் வந்து நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டினது வந்து யாருன்னா ஜானா கான் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரோட 1325 வந்து அரியணை ஏறுறாரு. இவர் வந்து நிறைய வந்து படித்தவர். ஆனால் வந்து ரொம்ப குரூரம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியில் வந்து இவரோட தலைநகரை வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு வந்து மாற்றுறாரு. தேவகிரியோட பேரை வந்து தௌலதாபாத்னு மாற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து தேவகிரிக்கு போகிறது வந்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு திரும்ப தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வருவார். டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு போகிறதுக்கே 40 நாள் ஆகும். கிட்டத்தட்ட 8-10 மைல் தூரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து என்ன சொல்லியிருப்பார், ஒரு மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பாதுதா என்ன சொல்லியிருப்பாருன்னா, டெல்லியை அடைந்த அதாவது சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பாதுதா டெல்லியை அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டதாகவும் ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்ததாகவும் வந்து குறிப்பிட்டிருந்தார். டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு ஃபஸ்ட்டு போனாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க. பக்கவாத நோயாளியும் ஒரு பார்வையற்றவரும். அவங்க 2 பேரும் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களையும் வந்து கடுமையாக வந்து தண்டனை வந்து இது பண்ணி அங்கே வந்து வர வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சதில் நிறைய மக்கள் வந்து இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அலாவுதீன் வந்து நிலவரியை வந்து தானமாக தான் வசூலித்தார். ஆனால் முகமது பின் துக்ளக் வந்து பணமாக வந்து வசூலிக்க ஆரம்பித்தார். பஞ்ச காலத்தில் வந்து நிறைய வந்து இடர்பாடுகள் வந்து ஏற்பட்டுச்சு. நாணயங்கள் வந்து போதுமான அளவு இல்லாததுனால புதிய நாணயங்கள் அச்சிட வேண்டிய அவசியம் வந்து வந்தது. ஸோ போதுமான அளவு வெள்ளியோ தங்கமோ கைவசம் இல்லைன்னு சொல்லிட்டு செப்பு நாணயங்களை வந்து வெளியிட்டார். ஸோ அதனால் வந்து நிறைய வந்து கள்ள நாணயம் வந்து பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து வெளிநாட்டு வணிகர்கள் வந்து வியாபாரத்தை வந்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் திரும்ப அந்த செப்பு நாணயங்களெல்லாம் வாங்கிட்டு திரும்ப தங்கம் வெள்ளி நாணயங்களையே வந்து வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஆளாக்கப்பட்டதுனால அரச கஜானாவே வந்து காலியாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தோவாஃப் அப்படிங்கிற பகுதியில் வந்து முகமது வந்து நிலவரியை வந்து உயர்த்திடுவார். ஸோ பஞ்ச காலத்தில் வந்து நிலவரியை வந்து கொடுக்க முடியாததுனால விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து கிளர்ச்சி வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மையை கைவிட்டதுனால வந்து அடிக்கடி பஞ்சங்கள் வந்து அந்த பகுதியிலலாம் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து இவரோட பகுதியை வந்து 25 வருஷமாக வந்து ஆட்சி செஞ்சார். அந்த டைம்லேயும் கூட வந்து அவுத், முல்தான், சிந்து அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஆளுநர்கள் வந்து தனியாக வந்து சுதந்திர அரசர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கலகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
அந்த டைமில் தான் வந்து முகமது பின் துக்ளக்குக்கு கீழே படை வீரராக இருந்த ஒரு பாமினி அப்படிங்கிறவர் வந்து தௌலதாபாத்தையும் அதை சுற்றி இருந்த பகுதிகளையும் வந்து சுதந்திர அரசராக வந்து அறிவிச்சிட்டு பாமினி சுல்தானியம் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். 1334 வந்து மதுரை வந்து தனி சுல்தானியமாக ஆயிரும். 1346 வந்து வங்காளம் வந்து சுதந்திர அரசாயிடும். 1351 மார்ச் 23 வந்து முகமது பின் துக்ளக் வந்து இறந்துருவார். இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா வந்து கியாசுதீன் துக்ளக்கோட இளைய சகோதரரின் மகனான ஃபிரோஷா துக்ளக் வந்து அரச பதவியில் வந்து அமர்வார். ஓகேவா, அதாவது முகமது பின் துக்ளக்கோட சித்தப்பா பையன் அந்த மாதிரி. ஓகேவா, அவர் வந்து அரச பதவியில் வந்து அமர்ந்திருப்பார். இவர் வந்து பெருசாக அந்த போர் இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். சூபி ஞானிகள் அப்புறம் மத தலைவர்களுக்கு வந்து ஃபெரோஷா வந்து தாராள மனத்தோடு வந்து செயல்பட்டு நிறைய பரிசுகள் வழங்கினதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏழை முஸ்லீம்களுக்கு உதவினார். அறக்கட்டளை அமைக்கிறது, கல்லூரி, மருத்துவமனைகள், மசூதிகள் கட்டுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணார். நிறைய வந்து விவசாய கடன்களை வந்து ரத்து செஞ்சார். 1200 புதிய தோட்டங்களை வந்து இவர் வந்து உருவாக்கினார். ஏற்கனவே வந்து அலாவுதீன் கில்ஜி காலத்தில் உருவாக்கின 30 பழைய தோட்டங்களை வந்து சீரமைப்பு செஞ்சார். புதிய நகரமான ஃபெரோஷாபாத்து, ஜான்பூர், ஹிசார், அப்புறம் வந்து ஃபிரோஷ்பூர் இந்த நகரங்களெல்லாம் வந்து நிர்மாணித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோட இறுதி காலம் வந்து மகிழ்ச்சியாக வந்து இல்லை. ஏன்னா இவரோட மகனான முகமது கான் வந்து தந்தைக்கு எதிராகவே வந்து நிறைய கிளர்ச்சியெலாம் வந்து செஞ்சுட்டு இருந்தார். 1388 வந்து 83வது வயதில் வந்து இவர் வந்து இறந்துட்டார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து தைமூர் படையெடுப்பு. இது வந்து யாருன்னா தைமூர் அப்படிங்கிறவர் வந்து தைமூர் லைன் அப்படிங்கிற ஒரு பகுதி தைமூர் லைன் அப்படிங்கிற பகுதியில் என்று அழைக்கப்பட்ட தைமூர் லைன்கிறது வந்து என்ன பகுதி கிடையாது. தைமூர் லைன் அப்படின்று அழைக்கப்பட்ட தைமூர் வந்து டெல்லியை வந்து சூறையாடி நிறைய மனித படுகொலை வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் அப்புறம் அதை சுற்றி இருந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் தான் தைமூர் லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர். அவர் வந்து டெல்லியை சூறையாடி நிறைய வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார். டெல்லிக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி எது அப்படின்னா வந்து பஞ்சாப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொள்ளை எப்போ நடந்தது அப்படின்னா 1398 டிசம்பரில் வந்து நடந்தது. நிறைய தங்கம், வெள்ளி, நகைகள் எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் போகும்போது வந்து அவரோட பகுதியான சாமர்கண்டில் வந்து நிறைய கட்டட வேலை, தச்சு வேலை பண்ணுறதுக்கு இங்கேருந்து கலைஞர்களெல்லாம் வந்து கூடவே வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சையது அரச வம்சம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து டெல்லி சுல்தானியம் வந்து பல சுதந்திர அரசர்களாக அங்கங்கே சிதறுண்டு போனாலும் இந்த டெல்லி சுல்தானியம்ங்கிற அரசு வந்து கிட்டத்தட்ட 114 வருஷமாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, தைமூர் கைப்பற்றிய பகுதியான டெல்லி, மீரட், பஞ்சாப் இந்த பகுதிகளுக்கு கிசிர் கான் அப்படிங்கிற இவரோட அரச பிரதிநிதியை வந்து ஆளுநராக நியமிச்சுட்டு போவார். இவர் வந்து சையது வம்சத்தை வந்து 1414 வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். 1414 வந்து கிசிர்கான் வந்து அரச வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா, ஒரு நிமிஷம். அப்புறமா வந்து இவருக்கு அப்புறமா வந்து சையது வம்சம் வந்து எது வரைக்கும் நீடிச்சுது அப்படின்னா 1414 1451 வரைக்கும் தான் வந்து நீடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு அப்புறம் ஆட்சி செஞ்சவங்க நிறைய பேர் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஆனால் கடைசியாக ஆட்சி செஞ்ச ஒருத்தர் யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. அவர் வந்து அரச பதவியை வந்து துறந்துருவார். 1451 வந்து அரச பதவி நான் வந்து அரசராகவே இழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அரச பதவியை துறந்துருவார். அதுக்கப்புறம் ஷிர்கிந்த் அப்படின்னு அழைக்கப்படுற ஒருத்தர் வந்து பஞ்சாப் பகுதியோட ஆளுநராக இருந்தார். இங்கே இருக்குது ஷிர்கிந்த்ன்றவர் வந்து பஞ்சாப் பகுதியோட ஆளுநராக இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா டெல்லியை வந்து கைப்பற்றி இவர் அலாவுதீன் ஆலம் ஷா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பகுதியை வந்து கைப்பற்றி இவர் வந்து லோடி வம்சத்தை வந்து ஸ்டார்ட் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஓகேவா, லோடி வம்சம் அப்படிங்கிறது வந்து யாரை வந்து ஸ்டார்ட் பண்ணார்னா பகலுல் லோடி டெல்லியின் சுல்தான் ஆகும் வாய்ப்பினை வழங்கியது. ஸோ இவர் வந்து லோடி வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு.
ஓகேவா. பகலா லோடியோட சன் வந்து யாருன்னா சிக்கந்தர் லோடி அப்படிங்கிறவர் 1489 வந்து சிக்கந்தர் லோடி வந்து அரச வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து ஆக்ரா வந்து தலைநகராக வச்சுட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் 1517 இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரோட மகன் வந்து இப்ராஹிம் லோடி அரச பதவியை வந்து ஏற்கிறாரு. ஆனால் இவருமே வந்து இப்ராஹிம் லோடி வந்து 1526 நடந்த முதல் பானிபட் போரில் வந்து பாபருக்கு எதிராக போர் நடக்கும்போது வந்து தோற்றுருவார். அதுக்கப்புறம் வந்து இந்த டெல்லி சுல்தானியம் வந்து யாருக்கு கீழே வந்துடும் அப்படின்னா பாபருக்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் முகலாய பேரரசு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு கட்டடத்தோட வடிவம் வந்து பாரசீக பாணிலையும் அதில் இருக்க அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து இந்திய பாணிலையும் இருந்தது அப்படின்னா அந்த கட்டடத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தோ சாராசானிக் பாணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாணியில் வந்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து என்னென்னா குதுப் மினார், அலைதர் வாசா, கூவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஷ் பால்பனோட கல்லறைகள், அதுக்கப்புறம் தௌலதாபாத், ஃபிரோஷாபாத், இந்த தௌலதாபாத் ஃபிரோஷாபாத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இந்த எல்லா கட்டடங்களும் வந்து இந்தோ சாராசனிக் பாணியை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து கட்டப்பட்ட கட்டடங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னது அந்த டெல்லி சுல்தானியத்தில் இருக்கிற கண்டென்ட் 7th ஸ்டாண்டர்ட் டெல்லி சுல்தானியம். ஸோ இதை தவிர வந்து ரொம்ப வந்து இதில் வந்து நிறைய வந்து இயர்ஸ் வருது இல்லையா. ஸோ அந்த இயர்ஸை மட்டும் வந்து தனியாக வந்து ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது அடிமை வம்சம். ஓகேவா. 12ஆம் நூற்றாண்டில் முகமது கோரி ஸ்டார்ட் பண்ணி விட்டார் இந்தியாவில் வந்து முஸ்லீம்ஸோட ஆட்சியை. அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணது வந்து குத்புதீன் ஐபக்கு தான் 1206 to 1210. இவருக்கு அப்புறம் வந்து இல்துமிஷ் 1210 to 1236 ஏப்ரல் வரைக்கும் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் ரஷ்யா சுல்தானா 1236 to 1240. அதுக்கப்புறம் 3 சுல்தான்கள் அவங்களெல்லாம் குறிப்பிடலை. இவங்களுக்கு அப்புறம் வந்து கியாசுதீன் பால்பனு 1266 to 87. அதுக்கப்புறம் கைகுபாத் வந்து 1287 to 1290. ஓகேவா. இவ்வளோ தான் வந்து அடிமை வம்சம். அதுக்கப்புறம் கில்ஜி வம்சத்தில் 1290 to 1320 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து ஜலாலுதீன் கில்ஜியோட ஆட்சி காலம் 1290 to 1296. ஜலாலுதீன் கில்ஜி வந்து 1290 to 1296. அதுக்கப்புறமா அலாவுதீன் கில்ஜி வந்து 1296 to 1316 வரைக்கும் ஆட்சி செய்வார். ஸோ இதுக்கப்புறம் வந்த அரசர்களை பற்றி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து துக்ளக் வம்சம் 1320 வந்து ஸ்டார்ட் ஆகும். கியாசுதீன் துக்ளக் வந்து 1320 to 1324. அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் வந்து 1325 to 1351 மார்ச் 23 வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபெரோஷா துக்ளக் 1351 to 1388. அதுக்கப்புறமா வந்து லோடி வம்சம் வந்து துக்ளக் வம்சம்க்கு அப்புறம் வந்து சையது வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா. சையது வம்சம் வந்து 1414 to 51 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து லோடி வம்சம் வந்து 1451 to 1526 வரைக்கும். பகல்லா லோடி வந்து 1451 1489 வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் சிக்கந்தர் லோடி வந்து 1489 1517 வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி 1517 1526 வரைக்கும் இருப்பார். ஸோ இவ்வளோ தான் இந்த அரச வம்சங்கள். இதில் வந்து நிறைய வந்து சன்னுலா அப்படிலாம் வந்து வரும். அது வந்து என்னென்னா குத்புதீன் ஐபக்கோட மகன் வந்து ஆரம் ஷா, குத்புதீன் ஐபக்கோட மருமகன் வந்து இல்துமிஷோட சன்னு வந்து ருக்குதீன் ஃபெரோஷ், இல்துமிஷோட மகள் வந்து ரஷ்யா சுல்தானா. அதுக்கப்புறம் பால்பனோட மகன் வந்து கைகுபாத்து, கியாசுதீனோட மகன் வந்து ஜனா கான். இவர் தான் வந்து முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரில் வந்து அரசாட்சி வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபெரோஷா துக்ளக்கோட மகன் பேர் வந்து என்னென்னா முகமது கான். ஓகேவா. இதோட வந்து என்னது துக்ளக் வம்சம் வரைக்கும் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து சையது வம்சத்தில் வந்து
என்னென்னா ஃபஸ்ட்டு சையது வம்சமோட ஃபஸ்ட்டும் லாஸ்ட் அரசர்கள் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இதில் சன்னுலாலாம் யாரும் தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து பஹலால் லோடியோட சன்னு வந்து சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடியோட சன் யாருன்னா வந்து இப்ராஹிம் லோடி. ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. தேங்க்யூ.